வீரன் அஸ்ட்ரோ டிவி வழங்கும் ஒரு ஜோதிட தகவல். ஒரே குடும்பத்தில் 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனி நடப்பது நன்மையா தீமையா? அதாவது ஒரு குடும்பத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் 7.5 சனி, மகளுக்கும் மகனுக்கும் 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனி நடக்கிறது. இதனால் எங்களுக்கு கடுமையான கஷ்டம் வருமா என்பது மக்களுடைய கேள்வியாகவே இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நபருக்கு, அதாவது வளரக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், ஒருவருக்கு மட்டும் 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனி இருக்குமானால் அந்த குடும்பத்தையே சனி பகவான் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும். ஒருவருக்கு மட்டும் 7.5 அல்லது அஷ்டம சனி நடந்தால் 100 ரூபாய் நஷ்டம். இருவருக்கும் அல்லது குடும்ப நபர் அனைவருக்கும் 7.5 அல்லது அஷ்டமத்து சனி நடந்தால் 1000 ரூபாய் விரயம் ஏற்படுமா என்பது மக்களின் கேள்வி அல்லது பயம் உருவாகிறது. உங்கள் குடும்பத்தில் 2 பேருக்கு யோக திசை நடந்து மற்ற 2 பேருக்கு விரயம் தரக்கூடிய பாதகாதிபதி திசை நடந்தால் முடிந்தவரை சுபம் அசுபம் இரண்டும் கலந்ததாகவே அவர்களுக்கு நடக்கும். அனைவருக்கும் நன்மையான திசைகள் நடந்தால் சுப விரயம் அதிகமாக ஏற்பட்டு அந்த ஜாதகருடைய குடும்பத்தை உச்சத்திற்கு கொண்டு போய் ஒரு பெரிய கோடீஸ்வரனாகவே மாற்றிவிடும். அதே சமயத்தில் அனைவருக்கும் விரயம் தரக்கூடிய பாதக திசை நடந்தால் கோடீஸ்வரனையும் திண்டாட வைத்துவிடும். படாத பாடுபட்டு அசிங்கப்பட்டு அவனை ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கிவிடும். அதனால் ஒரு குடும்பத்தில் 7.5 சனி அஷ்டமத்து சனி எது வேணுமாலும் நடந்துட்டு போகட்டும். ஆனால் ஒரே ஒரு நபருக்கு 7.5 சனி, அதாவது குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு 7.5 சனி ஒருத்தருக்கு நடந்தாலும் குடும்பத்தையே கட்டுப்படுத்தும். எல்லாத்துக்கும் நடந்தாலும் அந்த குடும்பத்தை கட்டுப்படுத்தும். அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு யோகமான திசைகள் நடக்குமானால் எந்த விதத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் தான், பாதிப்பு கொஞ்சம் கூட தராது. அதே சமயத்தில் உங்களுக்கு பாதகாதிபதி திசை நடக்குமானால் அந்த ஜாதகரை போட்டு உலுக்கி ஊரை விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, பூர்வீக சொத்தை விட்டு இடமாற்றம், இதை கொடுத்து அவங்கள படாத பாடுபடுத்தியே தீரும். அதனால் 7.5 சனி அஷ்டமத்து சனி எது நடந்தாலும் நடக்கட்டும், கவலைப்படாமல் தைரியமாக இருங்கள். உங்களுக்காக அடுத்த வீடியோவில் இதுக்கான விரிவான பலன்களை முடிந்தவரை அதை சரியான பரிகாரத்தோடு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.